ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போட்டி வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வ வழிபாடு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கடகராசிக்காரில் பார்த்தீங்கன்னா சுவை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். எது சாப்பிட்டாலும் நல்லா சுவையாக டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே உங்களுக்கு தினசரி பயணம் பண்ணக்கூடிய கிரகம். அடுத்து மனோகாரகன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் குலப்போவாதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த கடகராசிக்கு உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன். அதாவது கடகம் அப்படின்னாலே உங்களுக்கு புற்று ராசி. அந்த புத்துல எந்த பொருள் இருந்தாலும் அது பத்திரமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த கடகராசி கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதாவது உதாரணத்துக்கு சூரியன் கடகத்தில் இருந்துச்சுன்னா அவங்க அப்பா நல்லா இருப்பாங்க, ஆனால் இவர்களுக்கு பயன்பட மாட்டாங்க. இவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்பா நல்லா இருப்பாங்க, இவர்களுக்கு பயன்பட மாட்டாங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபாடு சிறப்பு. அதாவது சர்ப்பம், அதாவது கடகம் அப்படின்னாலே புற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சர்ப்பம் குடையாக வைத்திருக்கும் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். உதாரணத்துக்கு சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு சிறப்பு. சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா 5 தலை நாகம் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு சிறப்பு. இவங்களை உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா பகவதி மாரியம்மன், அதாவது பகவதி அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மன் வழிபாடு சிறப்பு. அடுத்து பார்வதி அம்மன் வழிபாடு சிறப்பு. இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வெற்றியை தரக்கூடிய தெய்வம் பார்வதி பகவதி அம்மன் வழிபாடு சிறப்பு. ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.